1000 மைல் தூரத்துல நடந்த ஒரு எலெக்ஷன் தமிழ்நாட்டுல பெரிய அதிர்வலைகளை உண்டாக்குது. சரி, பீகார் எலெக்ஷனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க பாக்கலாம். முதல்ல பீகார் தேர்தல் முடிவுகள். அங்க கிடைச்ச ரிசல்ட் எல்லா கட்சிகளுக்குமே ஒரு பெரிய பாடம் கத்துக் கொடுத்துச்சு. ரிசல்ட் ரொம்ப கிளியர். ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணிக்கு பெரிய தோல்வி. ஆனா பிஜேபி ஜேடியு கூட்டணி அமோகமா ஜெயிச்சது. காங்கிரஸ் 61 சீட் கேட்டதுதான் தோல்விக்கு முக்கிய காரணம்னு சொல்றாங்க. அது கூட்டணிய ரொம்பவே வீக் ஆக்கிடுச்சான். இப்போ ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்துச்சு. அது பெண்களுக்கான ஒரு மெகா நலத்திட்டம். கடைசி நேரத்துல 10,000 ரூபாய் கடன் தள்ளுபடின்னு அறிவிச்சாங்க. இது பெண்கள் ஓட்ட ஒரு சுனாமி மாதிரி கொண்டு வந்துடுச்சு. சரி, இந்த பீகார் பாடத்தை வச்சு தமிழ்நாட்டுல திமுக என்ன புதுசா செய்ய போகுது வாங்க பாக்கலாம். இத கவனிச்ச திமுக சீனியர் லீடர்ஸ் அவசரமா மீட்டிங் போட்டு தங்களோட நலத்திட்ட வியூகத்தையே மாத்திருக்காங்க. இதோட விளைவா ஒரு ஆக்ஷன் பிளான் ரெடி ஆச்சு. அது பொங்கலுக்கு கொடுக்க போற பணப்பரிசுல இருந்து தொடங்குது. ஃபைனலா ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 2000 ரூபாய் பொங்கல் பரிசு. இதுக்கான அறிவிப்பு சீக்கிரமே வரப்போகுது. இது மட்டும் இல்ல, மாசம் தர்ற மகளிர் உரிமை தொகையும் 1500 ரூபாய்க்கு பிளான் பண்றாங்க. திமுகவோட இந்த கேம் பிளானை எதிர்க்கட்சிகளும் கவனிச்சாங்க. இதுல அவங்களுக்கு ஒரு புது வாய்ப்பு தெரிஞ்சது. அதிமுக தரப்பு செம்ம ஹாப்பியா இருக்காங்களாம். ஏன்னா மோடியும் இங்க ஒரு மெகா திட்டத்தை அறிவிப்பாருன்னு அவங்க நம்புறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு பெரிய திட்டம் வந்தா எலெக்ஷன் ரிசல்ட்டே மாறிடும்னு அவங்க கணக்கு போடுறாங்க. அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஒரே ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் நம்ம மாநிலத்தோட கூட்டணி கணக்கையே மாத்தி போடுது. காங்கிரஸ்க்கு இது ஒரு பெரிய ரியாலிட்டி செக். ஆட்சியில பங்கு கேட்கிற குரல் எல்லாம் இப்ப அடங்கி போச்சு. அதே சமயம் தளபதி விஜயோட தவக காங்கிரஸோட கூட்டணி வச்சா ரிஸ்க்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பீகார் ரிசல்ட் ஒரு எச்சரிக்கையா இருக்கு. அதனால இப்போதைக்கு தனியா போட்டியிடலான்னு அவங்க உறுதியா இருக்காங்க. அப்போ கடைசியா ஒரு கேள்வி. வரப்போற எலெக்ஷன்ல ஜெயிக்க போறது நல்ல திட்டங்களா இல்ல கூட்டணி கணக்குகளா?